பிரேக் எதுவும் ஆகலல்ல? தேங்க் யூ ஜீசஸ். தேங்க் யூ. தேங்க் யூ சிஸ்டர். ஓகே. குட். ஏசப்பா தேங்க் யூ லார்ட். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்க எல்லாரும் ஆண்டவரே சேர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க் யூ ஜீசஸ். எங்கள் அப்பா பிதாவே, நீங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க் யூ ஜீசஸ். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். இங்க கனெக்ட் ஆகிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே, இந்த குடும்பத்துல இருந்து நாங்கள் குடும்பமா சேர்ந்து நாங்க உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். உங்க பிரசன்ஸ் தான் எங்களுக்கு எல்லாம்னு சொல்லி நாங்க எல்லாரும் அக்னாலேஜ் பண்றோம்ப்பா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை நீர் அமைதிப்படுத்துகிற தேவன், எங்களை ஆறுதல் படுத்துகிற தேவன், எங்களை அப்படியே உங்களுடைய இலைப்பாறுதலுக்குள்ள எங்களை நடத்துகிற தேவன். எங்களை விட்டு கொடுக்கிறோம். நீங்க ஆண்டவரே உங்க வழியில எங்களை நடத்துகிறதுக்காக நன்றி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே இந்த பீஸை நாங்கள் டிக்ளேர் பண்றோம். எந்த விதமான கன்ஃபியூஷன், எந்த விதமான ஒரு டெஸ்பரேஷன், இதெல்லாம் எனக்கு என் லைஃப்ல நடந்தே ஆகணும், ஒருவேளை நடக்கல நான் என்ன ஆகும் அப்படிங்கிற பயம், இப்படியே இருந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்னேஷனை பத்தின ஃபியர், ஸ்பெசிஃபிக்கா இப்படியே போயிடுமோ என் டேஸ் அப்படின்ற ஒரு பயம் ஸ்பெசிஃபிக்கா சில பேருக்கு இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, see when you are in the presence you cannot stagnate. ஒரே இடத்துல குட்டை மாதிரி நீங்க இருக்க வாய்ப்பே கிடையாதுன்னு ஆண்டவர் direct word to somebody. நீங்க தேங்கி இருக்கிற ஒரே இடத்துல இருக்கிற நபர்களா இருக்க முடியாது. ஒருவேளை உங்க மனநிலையில நீங்க பார்க்க முடியாத நிலையில இருக்கலாம். ஆனா யூ ஆர் மூவிங் ஃபார்வர்ட். ஏன்னா ஆண்டோட பிரசனம் ஜீவ நதிங்கிறது இட் இஸ் ஃப்ளோயிங், இட் இஸ் நாட் ஸ்டாக்னேட்டிங். அது ஒரே இடத்துல இருக்கிறது கிடையாது. நதி என்பது கடந்து போவது, இட் வில் ஃப்ளோ. அது ஓடுனாதான் நதி, தேங்குனா குட்டை இல்லையா? ஸோ ஆவியானவர் தன்னை குட்டையாக சொல்ல சித்தரிக்கவில்லை, நதியாக சித்தரிக்கிறார். வேதத்துல நம்ம ஜீவ நதின்றோம். ஸோ அவரால் நடத்தப்படுகிற நாமும் we cannot be stuck. ஒரே இடத்துல தேங்கி நிற்க முடியாது. ஒரே இடத்துல நம்மளை யாரும் இப்படி கட்டி வச்சிட முடியாது. இல்ல நாமளே நம்மளை லிமிட் பண்ணிக்கவும் முடியாது. அறிந்தோ அறியாமலோ நீங்க பரிசுத்த ஆவியானவரே என்னை நடத்துங்கன்னு சொல்லி அவருக்கு இன்விடேஷன் நீங்க கொடுத்திருப்பீர்கள். ஆனால் அவருடைய ஃப்ளோல தான் உங்களை கொண்டு போவார். யூ ஆர் ஆல்ரெடி மூவிங், உங்களுக்கே தெரியல. யூ மூவிங் ஃபார்வர்ட், யூ மூவிங் ஃபார்வர்ட். நீங்கள் முன்னேறி செல்கிறீர்கள். அதை நீங்க புரிஞ்சாலும் சரி புரியலனாலும் சரி, ஆவியானவர்கிட்ட நீங்க சரண்டர் பண்ணது நிமித்தம் உங்க வாழ்க்கை நகர்ந்து கொண்டு இருக்கிறது. யூ ஆர் நாட் இன் ஸ்டாக்னேஷன். தமிழ்ல என்ன சொல்றது? தேக்கம். தேக்க நிலையில் நாங்க இல்ல. சொல்லுங்க, உங்க மைண்டுக்கு சொல்லுங்க, நான் தேக்க நிலையில இல்ல, நான் நகர்ந்து கொண்டிருக்கிறேன், நான் நதியை போல ஓடிக்கொண்டிருக்கிறேன். மேபி என் சிந்தையில அதை ரிலேட் பண்ணிக்க முடியாத நான் ஸ்டேட்ல இருக்கலாம். ஆனால் என் ஆவியானவர் எனக்குள்ள இருந்து நடத்தும் போது என்னை அடுத்த காரியத்துக்கு லைஃப் இஸ் கோயிங் ஆன். எஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எங்களோட பேசுகிறதுக்காக நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அப்படி ஒரு தோற்றத்துல நீங்க இருப்பீங்க, அப்படி தோணுது, அப்படிதான் தோணுது. வருஷ கணக்குல அப்படி இருக்கிற மாதிரி இருக்கு, மாச கணக்குல அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கு. நான் பார்க்கிற விஷயங்கள்லாம் அப்படியே இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரீஸ் மோட்ல இருக்கிற மாதிரி இருக்குன்னா அது உங்க அது என்ன சொல்றாங்க, அது மாயை, இல்யூஷன், அதாவது மிஸ்பர்செப்ஷன் அர்த்தம். இல்யூஷன்னா என்னது? ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரி புரிஞ்சுக்காம மாத்தி புரிஞ்சுக்கிறது தான் இல்யூஷன். சோ அது பேர் என்னது? இங்கிலீஷ்ல மிஸ்பர்செப்ஷன் சொல்றாங்க. மாத்தி யோசிச்சுட்டு இருக்கிறவங்க, தெரியாம அறியாமை நிமித்தம் தவறாய் பார்க்கிற விதம். ஏசப்பா ஆண்டவரே, நான் இன்னைக்கு என்னை விட்டு கொடுக்குறேன். நீங்க என்ன சரியா நடத்துறீங்க. ஆனா இதை பார்க்கிற எஸ் அந்த தெளிவு, அந்த கண்ணோட்டம் எனக்கு உண்டாகட்டும். தெளிவான அந்த பார்வை எனக்கு உண்டாகட்டும். என் தேவன் என்னை நடத்தும் போது சகலத்திலையும் ஆண்டவரே நான் முன்னேறுகிறேன். நான் வர வர விருத்தி தான் அடைகிறேன். என் சிந்தையில அதை ரிலேட் பண்ணி முடியாததுனால சில நேரத்துல நான் அதை பார்க்கிற வித்தியாசமா இருக்குமானால் அந்த ஏரியால என் சிந்தையில பெரிய ஒரு ஹீலிங்கை நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன், வெளிச்சத்தை நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். எஸ் ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எங்களை ஆண்டவரே எங்களுக்குள்ள பெரிய மாற்றங்களை செய்து கொண்டிருக்கிறவர், மறுரூபப்படுத்தி கொண்டிருக்கிறவர். ஆண்டவரே நீங்க
நீங்க இன் ஆக்ஷன், ஆல்வேஸ் இன் ஆக்ஷன். பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதுமே அவர் ஓய்ந்து போகிறவர் அல்ல, ஓய்வெடுக்கிறவர் அல்ல. ஹி இஸ் ஆல்வேஸ் இன் ஆக்ஷன். அப்படியே செயல்படுது. ஆக்டிவிட்டின்னு ஒண்ணு இருக்குமானால் அது த்ரூ ஹூம் பிதா செய்கிறாருன்னா பரிசுத்த ஆவியானவர் மூலமா தான். ஏன் பிதா வந்து இந்த கிரியேஷன் பண்ணும்போதே யார் ஆக்ஷன்ல இறங்குனது? ஆவியானவர் தான் ஆழத்துல அசைவாடி கொண்டிருந்தார். அதுக்கப்புறம் தான் கிரியேஷன் பிகான். ஸோ உங்க வாழ்க்கையில ஒரு விஷயம் உருவாக்கப்படுகிறது, ஒரு விஷயம் மாற்றப்படுகிறது, ஒரு விஷயம் ஒரு இதுலேருந்து ஒரு டைரக்ஷன் மாறுது, கிரியேட் ஆகுதுன்னா, ஹூ இஸ் அன் ஆக்ஷன்? ஆவியானவர் ஆக்ஷன்ல இருக்கிறாருன்னு அர்த்தம். அவர் ஓய்ந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காருன்னு அர்த்தம் கிடையாது. எஸ். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே, உங்க சுபாவத்தை அறியாததன் நிமித்தம் ஒருவேளை நான் ஒரு வேலை தேங்கி இருக்கேன், ஒரே இடத்துல இருக்கிறேன், ஒரு முன்னேற்றத்தை பார்க்கல நான் நினைச்சிருப்பேன். ஆனால் என்ன மன்னிங்க. இது என்னோட இக்னோரன்ஸ் ஆண்டவரே, என்னுடைய அறியாமை ஏசப்பா. உம்முடைய சுபாவத்தை நான் புரிந்து கொள்ளுகிறேன். பரிசுத்த ஆவியானவர், நீங்க அசைவாடி கொண்டேதான் இருக்கிறீங்க. யூ ஆர் இன் ஆக்ஷன், யூ டேக்கிங் ஆக்ஷன் ஆல்வேஸ். 24 மணி நேரமும் எனக்கான காரியங்கள் அப்படியே அழகா செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது நான் நம்புகிறேன் ஆண்டவரே. நான் ஓய்ந்து உட்கார்ந்ததுனால நீங்க ஓய்ந்து உட்கார்ந்துட்டீங்க நான் நினைக்கிறேன் ஆண்டவரே. அது என்னுடைய மன ஓட்டம் ஆண்டவரே. அது பொய். அதை நான் கேன்சல் பண்றேன். எஸ் ஹோலி ஸ்பிரிட், ஐ அக்னாலஜ் யுவர் ஆக்ஷன் லார்ட். நீங்க எங்க வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிற பெரிய காரியங்களை நான் அப்படியே நான் எடுத்துக்கொள்கிறேன். நான் ரிசீவ் பண்றேன். அதை பார்க்கிறேன். நீங்கள் அறியாத எட்டாத பெரிய காரியங்களை நீங்க செய்கிறவர். அதிசயமான காரியங்களை எங்க வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறவர். என் கண்கள் அதை காணும் வரைக்கும் ஒருவேளை நான் இப்படி அசியூம் பண்ணிடக்கூடாது ஏசப்பா. ஐ நோ யூ ஆர் டூயிங் திங்ஸ் பியூட்டிஃபுல்லி. எனக்காக அழகாக காரியங்களை அந்த நேரத்துல நீங்க செஞ்சு முடிக்கிறீங்க. அதை நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். எஸ் ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. நாங்க எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே அந்த ஒரு விஷயத்தை நாங்க அக்னாலேஜ் பண்றோம். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எனக்காக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஹீஸ் டூயிங், ஹீஸ் அலைனிங் திங்ஸ். எனக்காக காரியங்களை எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி அப்படியே நிட் பண்றாரு. என்ன பண்றாரு? தறியில அப்படி அந்த சொன்னேன்ல, அந்த மாதிரி எல்லாத்தையும் எனக்காக நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். ரீஹா ரீத ராமா ஷாக்கா ரைபலா மௌரதரமே Ora mashakara bedara mosha dalaha rede leme reke rebe shibi rabora darama. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இங்க கனெக்ட் ஆயிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே அந்த மாதிரியான ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் அப்படியே உண்டாகட்டும் ஆண்டவரே. எஸ் ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். எங்களுடைய ஃபீலிங்ஸ் எங்களுக்கு ரொம்ப முக்கியம்தான். ஆனால் அது மட்டுமே அல்ல, அதற்கு மேல சத்தியத்துக்கு அலைனான ஃபீலிங்ஸை நாங்க பெற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. சத்தியத்தை குறித்து அப்பா என் தேவன் இவ்வளோலாம் எனக்காக நீங்க நியமிச்சு வச்சிருக்கிறீங்களாங்கிற ஆச்சரியம் கலந்த ஒரு பயங்கரமான சந்தோஷம் எங்களை நிரப்பட்டும் ஏசப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சத்தியத்திலே நிலைத்திருக்கிற எஸ் இந்த என்ன ஓட்டத்தினால் வருகிற உணர்ச்சிகளை நாங்கள் என்டர்டெயின் பண்ற கிரேஸ். எஸ் ஹோலி ஸ்பிரிட், ரிசீவ் இட். அதை அப்படியே நாங்கள் பெற்றுக்கொண்டோம். நாங்க எங்க பிள்ளைகளை அப்படி பார்க்கிறோம். எங்க வீட்டுல இருக்கிற எல்லாரையும் நாங்கள் எப்படியெல்லாம் நீங்க ஆண்டவரே வைக்க சித்தமா இருக்கிறீங்களோ அப்படி பார்க்கிற அந்த அந்த மனநிலையிலிருந்து அந்த ஒரு உணர்ச்சி உண்டாகட்டும். எஸ் ஹோலி ஸ்பிரிட், நாங்கள் என்டர்டெயின் பண்றோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நாங்கள் விரும்புகிறதையே நாங்கள் பார்க்கிறோம். நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு உங்களுடைய வசனம் சொல்லுகிறது. நாங்கள் விரும்புகிறோம். நாங்கள் குடும்பமா இருக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். நாங்கள் ஒற்றுமையா இருக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். என் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். என் பிள்ளைங்களுக்கு ரைட்டான சாய்ஸ் எடுக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். எங்கள் வீடு எல்லாம் ஆண்டவரே, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிக்கிறோம். அந்த ஸ்டேட்டை நாங்கள் விரும்புகிறோம். அதை நாங்கள் இப்பொழுது வாழ்ந்து பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்க சிந்தையில அதை கொண்டு வருகிறோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட், எஸ் ஹோலி ஸ்பிரிட், நாங்க அதை அப்படியே நாங்க மைண்ட்ல கொண்டு வருகிறோம். அது எப்படி இருக்குமோ, நாங்க எப்படி இருக்கும் நமக்கெல்லாம் எப்படி நடக்குங்கிறதல்ல, நாங்கள் அப்படி இருக்கிறோம், நாங்கள் பார்க்கிறோம். அப்படி இருந்தா எப்படி இருக்கும் நாங்க இப்ப நினைக்கிறோம். அது ரொம்ப நல்லா இருக்கும். நாங்க ரொம்ப குட்டா ஃபீல் பண்ணுவோம். அதை நினைத்து உமக்கு தேங்க்ஸ் சொல்லுவோம். இதெல்லாம் ஒரு டைம்ல எனக்கு ப்ரேயர் ரெக்வெஸ்டா இருந்தது. ஆனால் அது நான் இப்ப வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். நான் தேங்க் பண்ணுவேன். அப்படி நான் ஃபீல் பண்ணுவேன். நிறைவா ஃபீல் பண்ணுவேன். இதையே செய்த தேவனுக்கு வேற எதை செய்ய முடியாதுங்கிற சவாலை என் சிந்தைக்கே நான் விடுவேன். என்னுடைய எண்ணங்களுக்கே நான் விடுவேன். இப்படியெல்லாம் நினைக்க முடியுதா?
தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இதுவரைக்கும் நமக்கு பதில் என்று வந்த எல்லாத்தையும் நம்ம நினைச்சு பார்த்தாலே இது எல்லாம் நடக்குமா நடக்காதாங்கிற ஆப்ஷனே இருக்காது. இப்ப சில ப்ரேயர் ரெக்வஸ்ட் ஒருவேளை உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நடக்காதது போல இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இது வரைக்கும் எத்தனை விஷயம் நடந்திருக்கு, அதையெல்லாம் நீங்க நினைச்சு பார்த்தாலே, அது எப்படி நடந்ததுன்னு நினைச்சு பார்த்தாலே, உங்க கையில வருமானம் எப்படி வந்தது, யாருக்கிட்டயும் கையேந்தாம உங்கள் தேவன் உங்களுக்கு கூட இருந்து போதுமானவராய் நடத்தின விதத்தை நினைத்து பார்த்தாலே, எதிர்காலத்தை குறித்த பயம் வெளியே போயிடும். இதுக்கு மேல பினான்ஸ்க்கு ஒரு ப்ரேயர் ரெக்வஸ்டே உங்களுக்கு இருக்காது. இதுவரை என்னை நடத்தி வந்தவர், இதுவரை என்ன எந்த இடத்துலயும் வெட்கி நானாம என்னை பாதுகாத்தவர், இதுக்கு மேல என்ன அப்படிதான் நடத்துவார், இதை செய்யக்கூடுமானால் எதையும் என் தேவனால் செய்யக்கூடும் அப்படிங்கிற ஃபெய்த். எஸ் ஹோலி ஸ்பிரிட், அது ஈஸியா வரும். எஸ், ரீலீவ் பண்ணுங்க. திரும்ப போய் உங்க பிள்ளைங்க நடந்து, உங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்த படிப்பா இருக்கட்டும், அவர்களுக்கு கொடுத்த சுபாவமா இருக்கட்டும், உங்களுக்கு இருக்கிற குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், உங்களுக்கு உள்ள பொருட்களா இருக்கட்டும், உங்களுக்கு இருக்கிற வாகனமா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், எந்த படிப்பா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், எல்லாத்துலயும் எத்தனையோ விஷயங்கள் நீங்க ப்ரேயர் ரெக்வெஸ்டா வச்சிருந்து அதை அப்படியே நிறைவேறி அதுக்கு தேங்க் பண்ணிட்டு சிறு சாட்சியாய் நிறுத்தினதுக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி ஒரே ஒரு சாட்சியை சொல்லிட்டு மறந்திருப்பீர்கள். ஆனால் அதெல்லாம் அந்த ஃபைல் எல்லாம் எடுத்து ஓபன் பண்ணி மைண்ட்ல அதை ரீலீவ் பண்ணுங்க. அந்த டைம் எப்படி இருந்தது, அந்த தேவன் அந்த ஆன்சரை கொடுக்கும் போது எப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்க, விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும்னு ஃபீல் பண்ணீங்கல்ல அந்த டைம்ல. எஸ், அதே உங்களுக்கு சிந்தையை நிரப்பட்டோம், இப்ப நிரப்பட்டோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இதுல நீங்க நிரம்பி இருக்கும் போது இதெல்லாம் இன்னும் நடக்கல, நீங்க வச்சிருக்கிற எல்லா லிஸ்டும் எல்லாமே தானா நீங்க நினைக்கிறதை விட சீக்கிரமா சடுதியாய் நிறைவேறுகிறதை பார்ப்பீர்கள். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. என் கார்டு எல்லாம் சூழ்நிலை என் கார்டு கொடுத்துட்டு, சொந்தக்காரங்க என் கார்டு கொடுத்துட்டு அவ்வளவுதான், அவ்வளவுதான், இவங்களுக்கு ஹோப்பே இல்லை, இவங்க எல்லாம் எப்படி மீண்டு வருவாங்கன்னே வாய்ப்பே கிடையாதுன்னு யாரு ஒருவேளை நீங்களே கொடுத்திருந்தாலும் அதை தாண்டி இப்ப வரைக்கும் நடத்தி வந்த தேவனை நினைக்க முடியுதா உங்களுக்கு? ஏன்? எஸ், ஏன்னா ஆவியானவர் ஒருத்தர் இருக்கிறாரு, ரட்சகர் என் வாழ்க்கையில் இருக்கிறாருன்னு தெரியாம சில பேர் என் கார்டு கொடுத்துட்டாங்க. ஆண்டவரே, அவர்களை நாங்கள் மன்னிக்கிறோம், உங்களை விடுதலை செய்கிறோம், அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். அப்பா உமக்கு நன்றி. எனக்கு நீங்க ஒருத்தங்க என் லைஃப்ல இருக்கிறீங்க தெரியாம அப்படி பண்ணிட்டாங்க. ஆண்டவரே, அப்படியே ஒரு பாரம் உங்களை நிரப்பட்டு அவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணுங்க. ஒருவேளை நீங்களே உங்களை நான்லாம் எங்க, எனக்கெல்லாம் எங்க, நான்லாம் என்னால முடியாது, இந்த உடம்பு பலவீனத்தை வச்சுட்டு என்னால அடுத்த நாள் கூட ஒண்ணும் பண்ண முடியாது, அப்படி ஒருவேளை நீங்களே உங்களுக்கு எண்ட் கார்டுனா என்ன, இதுக்கு மேல முடியாது அப்படின்னு கொடுத்திருப்பீர்கள். ஆனால் அதை தாண்டி கிரியை செய்த தேவனுடைய வல்லமையை நினைக்க முடியுதா? எஸ், எஸ், உங்களையே ஜெயிச்சிட்டார்ல, உங்களையே ஜெயிச்சிட்டார்ல. எப்பா போதும் சாமி இந்த வாழ்க்கை, இதோட என்னை எடுத்துக்கோங்க ஆண்டவரே அப்படி எத்தனை பேர் ஜெபம் பண்ணிருப்பீங்க, எத்தனை முறை ஜெபம் பண்ணிருக்கீங்க. நீங்க மட்டும் உங்களை மட்டும் சொல்லல, நானே அந்த ஜெபத்தை செஞ்சு எண்டு கார்டு போட்டப்ப என் ஆண்டவர் என்ன பண்ணாரு, இல்ல இதுக்கு மேலதான் துவக்கம், நீ எண்ட் கார்டு போட்டாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், என்னுடைய அனாதி தீர்மானத்தை மாத்திக்க மாட்டேன் சொல்லிட்டு ஒரு புது பிகினிங்க கொடுத்து வாழ வைத்த தெய்வம். நினைச்சு பார்க்க முடியுதா? நினைச்சு பார்க்க முடியுதா? பட்ட அவமானம் போதும், இந்த லைஃப் போதும் ஏசப்பா, இதுக்கு மேல என்ன இருக்கு, இதுக்கு மேல வாழ்ந்துட்டு இது எல்லாம் பார்த்துட்டு நான் இருக்கணுமா, அப்படியெல்லாம் எத்தனை நாள் யோசிச்சு இருப்பீங்க, எத்தனை நாள் நீங்க இது பண்ணிருப்பீங்க. இப்போ நம்ம லைஃப் டுகெதர்ல வந்து நம்ம மரணத்தை அறிக்கை செய்வது இல்லைன்னு நான் நம்புகிறேன். யாரும் நீங்க வந்து மரணத்தை எல்லாம் அறிக்கைப்படுதில்ல, நான் இருக்க மாட்டேன், எனக்கு போதும், வாழ மாட்டேன், என்னை எடுத்துக்கோங்க ஆண்டவரே, இப்படியெல்லாம் நீங்க யாரும் ஜெபிக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். ஆனா முன்னாடி அப்படியெல்லாம் பண்ணியிருக்கோம். அதை தாண்டி இப்போ வந்து பாருங்க, ஜம்முன்னு உட்காந்து அறிக்கை செய்யறோம், ஐ எம் பிளஸ்ட், மை ஃபேமிலி இஸ் பிளஸ்ட். எல்லாருக்கும் டிக்ளேர் பண்றோம், வெளிச்சத்தை பேசுறோம், நல்ல சுகத்தை பெற்றுக்கொண்டோம், எவ்வளோ ஏரியால ஆண்டவர் நம்மள இப்படி கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஏன்? சோ ஏசப்பாவால வேற எதையும் செய்ய முடியாது. உங்ககிட்ட இருந்தே உங்களை காப்பாற்றின தேவன் வேற எதையும் செய்ய மாட்டார். இதை விட நற்செய்தி எதுவுமே இல்லைல்ல. நம்ம கிட்ட இருந்தே நம்மளை காப்பாற்றின தேவன். யோசிச்சு பாருங்க, நம்ம சாய்ஸ் எடுத்து நம்ம போய் ஏதாவது ஒண்ணு பண்ணி வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க, அறிக்கை பண்ணி எனக்கு லைஃப் வேண்டாம் அப்படின்னு சொல்லி மரணத்துக்கு எதுவா நம்ம சரீரத்தை திருப்பி விட்டுருந்தோம்னா என்ன ஆயிருக்கும். ஆனா ஆண்டவர் அதெல்லாம் மாற்றி போட்டு இருதயத்துல பெரிய வெளிச்சத்தை கொடுத்து நம்பிக்கையை கொடுத்து வாழ முடியும்னு சொல்லி நம்மளை மீறியே நம்மளை மீறி ஒரு நம்பிக்கை பிறந்து நம்ம வாழ ஆரம்பிச்சு, ஏன் இப்ப யோசிச்சு பாக்குறோம், ஐயோ இவ்வளவு நல்ல லைஃபை நான் மிஸ் பண்ணிருப்பேனேன்னு யோசிக்கிறோம். ஆண்டவர் என் வாழ்க்கையில குறுக்கிட்டதுனாலதான் இன்னைக்கு நான் இவ்வளவு நல்ல காரியங்களை பார்க்கிறேன், என்னை சுத்தி இவ்வளவு சந்தோஷம் கொட்டி கிடக்கிறத பாக்குறேன், உலகத்தை வித்தியாசமா பாக்குறேன், என் பிள்ளைகளை வித்தியாசமா பாக்குறேன்,
என்னுடைய வாழ்நாள்ல இவ்ளோ சந்தோஷமா வாழ முடியுமா? நான் இப்பதானே துவங்குறேன். இதெல்லாம் தெரியாம முடிக்க பார்த்தேனே! அப்டி சொல்லிட்டு இப்பலாம் நெறைய பேர் ஃபீல் பண்றீங்க. வெளிச்சத்துக்கு வந்த உடனே. ஏன்? ஸோ அந்த மாரி ஒரு பயங்கரமான வெளிச்சம் நம்மளை குறுக்க வந்து நிறுத்தி, நம்மள வாழ வைத்தது இல்லையா? ஏன்? வேற இந்த வெளிச்சம் நம்மளை முற்றுமுடிய ரட்சிக்காதா? முற்றுமுடிய இப்ப இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள், சோர்வுகள், நீங்க நீங்க நீங்களா பெருசு பண்ணிக்கிட்ட விஷயம் தான். அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. தேவனால் செய்யக்கூடாத பெரிய காரியம் ஒண்ணுமே கிடையாது. அதிசயமான காரியம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க லிஸ்ட் போடுற எதை காட்டிலும் தேவன் பெரியவர். நீங்க இது எவ்ளோ பெரிய பிரச்சனை தெரியுமா சிஸ்டர்? அப்டின்னா அதை காட்டிலும் தேவன் பெரியவர். அதை காட்டிலும் அவர் ரொம்ப மகத்துவமானவர். அவரால ஹி கேன் டூ எனிதிங். நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்க அவரால முடியும். அவரால முடியும். இவங்க எவ்வளோ மோசமானவங்க தெரியுமா? இவங்களெல்லாம் மாத்த முடியாது நம்ம நெனைக்கிறோம். ஆனா தேவன் யாரையும் மாத்த முடியும். யாரையும் பலவான் கையிலேருந்து பட்சணம்னு வசனத்த கேட்கிறோம்ல. அ இவங்கலாமா அப்படின்னு வந்து அவங்க வந்து நமக்கு இச்சகம் நமக்காக பேசி, நம்ம சைடுல பேசி அமைதியா போயிருவாங்க. அந்த மாரி ஆண்டவர் மாற்ற முடியும். ஆண்டவர் மாற்ற முடியும். உங்களுக்கு உங்கள் பெருமையை பேசுவதே உங்களுக்கு முழு நேர வேலையாய் மாற்றி விடுவார் ஆண்டவர். இதெல்லாம் நம்ப முடியுதா? நம்ப முடியுதா? இப்ப யாரெல்லாம் நீங்க யோசிக்கிறீங்க, சில பேரெல்லாம் காசிப் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க பேச்சுக்கே நான் போறதில்ல. ஆனா என்ன பத்தி பேசுறதே ஒரு வேலையா வச்சிருக்காங்க அப்படின்னு யாராவது ஃபீல் பண்றீங்கன்னா, நான் வந்து இந்த பிளெஸ்ஸிங்க பேசுறேன். யாரெல்லாம் ரிசீவ் பண்ணிக்கிறீங்க? உங்களை குறித்து பேசி, அப்பா அவங்கள எப்படி ஆண்டவர் நடத்திட்டாரு, அவங்க எப்படி சூப்பரா கொண்டு போறாரு, அவங்க இப்படி, அவங்க அப்படின்னு உங்களை குறித்தே சகல நன்மைகளையும் பேசுவாங்க. அவங்கள மீறி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள மீறி பேசுவாங்க. அதுவே அவங்களுக்கு முழு நேர வேலையாக மாற்ற ஆண்டவரால முடியும். முடியுமா? எஸ். ஏசப்பா நாங்க நம்புகிறோம். நாங்க விசுவாசிக்கிறோம். நாங்க தேவையில்லாம எங்க பலன நாங்க மனுஷர்கள் இப்படி பேசுறாங்களே, மனுஷங்க இப்படி நினைக்கிறாங்களே, இவங்க இப்படி நினைக்கிறாங்களே, அவங்க இப்படி பேசுறாங்களே நினைச்சு எங்க பலனை நாங்கள் இழக்காதபடிக்கு, என் தேவனுக்குள்ள நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஏசப்பா, எல்லா கேர்ஸையும் விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு ஏசப்பா, உம்மால எதையும் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அறிக்கை செய்கிறோம். நாங்கள் அப்படியே விட்டு கொடுக்கிறோம். எங்க லைஃப் அப்படியே நாங்க விட்டு கொடுக்கிறோம். எங்களுக்குள்ளான சகலத்தையும் உங்களுடைய சமூகத்துல அர்ப்பணிக்கிறோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட். தேங்க் யூ ஜீசஸ். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க் யூ ஜீசஸ். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உமக்கு எல்லா மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். உங்களுடைய அபிஷேகம் எங்கள் மீது இருக்கிறத நாங்க எப்பயும் மறந்துடக்கூடாது ஏசப்பா. அட் டைம்ஸ் நீங்க எங்களுக்கு யாருமே இல்ல. நாங்க அப்படி ஒரு ஹெல்ப்லெஸ் சிச்சுவேஷன்ல இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வருகிறது எல்லாம் ஒரு பொய். அதெல்லாம் ஒரு மனநிலை தான். அதை நாங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். அந்த எண்ணங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். எங்கள் தேவன் கொடுத்த சத்தியத்தில் நாங்கள் எங்கள் சிந்தையை நகர்த்த முடியும்ப்பா. எங்க தாட் லைஃபை நாங்க நகர்த்த முடியும். எங்களுக்கு அந்த பலத்தை நீங்க கொடுத்திருக்கிறீங்க. எல்லா சிந்தனைகளையும் கீழ்ப்படுத்துகிற கிருபைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. எல்லா விதமான ஸ்ட்ராங் ஹோல்ஸையும் ஆண்டவரை தகர்க்கிற அந்த வல்லமையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. இப்படித்தான் நான் நினைப்பேன். என்னால இதுல இருந்து வரவே முடியாது. என்னால இந்த சோகத்துல இருந்து வரவே முடியாது. இதெல்லாம் பிசாசுடைய பொய். ஆண்டவர் நம்மள எல்லாவற்றுக்கும் மேலான அதிகாரத்துல வச்சிருக்கிறார். நம்ம சிந்தையை ஆளுகை செய்ய, எண்ணங்களை தேர்ந்தெடுக்க, இப்படிதான் யோசிக்க போறேன், இப்படிதான் பண்ண போறேன், இது மாதிரிதான் கற்பனை பண்ண போறேன், என் லைஃப் பத்தி இப்படிதான் நான் விஷுவலைஸ் பண்ண போறேன். எஸ் ஹோலி ஸ்பிரிட், எங்க ஒவ்வொருவருக்கும் அந்த பலத்தை நீங்க கொடுத்திருக்கிறீங்க. இப்போது அந்த பலன் எங்கள் மீது இறங்குகிறதுக்காக நன்றியப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஐ ரிலீஸ் மனதின் கட்டுகள் எல்லாம் மனதை கட்டுகிற எல்லா விதமான காரியங்களும் பிரேக் பண்ற இயேசுவின் நாமத்தினால அடுத்து என்னன்னு பெஸ்டா யோசிக்க முடியாம அதுலயே சுழன்று கொண்டிருக்கிற மனதின் கட்டுகள் உடைக்கப்படுவதாக, முன்னேறி செல்லுகிற கிரேஸ் நான் ரிலீஸ் பண்ற இயேசுவின் நாமத்தினால. ரீஹா ரீத ரமௌஷத ரேகர பௌஷதரமா ஓரா மாஷாதா லாஹாரா தெலி மேகேரே. என் பிள்ளைகளுக்கு, எங்க வீட்டுல இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கும் சரி, எங்க வீட்டுல இருக்கிற சிறு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, எஸ் லார்ட், சிந்தையில பெரிய விடுதலையை நாங்க ரிலீஸ் பண்றோம். ரீகா ரபா ஷாதா லேஹாரதா லமாக்கரபே ஓரா மஷாதா. முன்னேற விடாதபடி இருக்கிற எல்லா சிந்தையில இருக்கிற கட்டுகள், சோர்வு கொடுக்கிற எல்லா விதமான நெகட்டிவிட்டியை நாங்க கேன்சல் பண்றோம் இயேசுவின் நாமத்தினால. எஸ் லார்ட், எங்க பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்க பிள்ளைகள் வாழ்ந்திருக்கிறார்கள். எங்க பிள்ளைகளுடைய விஸ்டம் பேசப்படும். எங்க பிள்ளைகளுடைய ஞானம் எல்லார் மத்தியிலும் பேசப்படும். நீங்க சொல்லி இருக்கிறீங்க, நான் உன்னை பெருமைப்படுத்துவேன், பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்லி இருக்கிறீங்க. அது எங்களுக்கும் சரி, எங்க பிள்ளைகளுக்கும் அப்படியே பழிக்கிறதுக்காக நன்றி, நன்றி, நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். இட்ஸ் நாட் தட் நாங்க போய் தெருவா எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்க மாட்டோம். ஆனால் ஆட்டோமேட்டிக்கா எல்லார் வாயிலும் எங்கள் பிள்ளைகளுடைய பேர் வரும். அவங்க பையன் இப்படி இருக்காங்க, அவங்க பொண்ணு இப்படி இருக்காங்க,
அவங்க சிஸ்டர் இப்படி இருக்காங்க, அவங்க வீடு இப்படி இருக்குன்னு எல்லாம் நலமானதை எங்களை குறித்து பேசுகிறது தானா நடக்கும் ஏசப்பா. நாங்க அதுக்காக டயர் பண்ண வேண்டியது இல்லன்னு சொல்லி நாங்க இன்னைக்கு அங்கீகரிக்கிறோம். உங்க பிரசன்ஸ்ல நாங்க அந்த மாரி விஷயங்கள் எல்லாம் நாங்க விடுறோம் ஏசப்பா. அந்த கவலைகள் எல்லாம் விடுறோம். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க் யூ லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். நிறைய பேருக்கு அப்படியே லிட்டரலா எப்படி இருக்குன்னா, என்ன பத்தி இப்படி பேசிட்டாங்களே, என்ன பத்தி அப்படி பேசிட்டாங்களே, ஏன் உங்களை பத்தி பேசக்கூடாதா? உங்களை பத்தி பேசக்கூடாதா? நான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கிறேன். ஏன் இத பத்தி பேசக்கூடாது? ஏன் தே ஹேவ் த சாய்ஸ் இல்ல. பேசலாம் தானே. அவங்களுக்கு அவங்க ஒரு தனி நபர். அவங்களுக்கு வாய் இருக்கு, நாக்கு இருக்கு. தே தே ஹேவ் தியர் ஓன் சாய்ஸ். லெட் தெம் டாக். அதனால ஒண்ணுமே கிடையாது. ஆனால் ஒரு நாள் வரும். ஏன் அதே சாய்ஸ் எடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க? இப்ப என்ன பத்தி இப்படி தவறா பேசுறாங்க, தவறா பேசுறாங்க. நீங்க உழைச்சு நீங்க ட்ரெயின் ஆயிராதீங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, ஒரு டைம் அவங்க புகழ்ந்து பேசுவாங்க. உங்களுக்கு சங்கோஜமா இருக்கும். ஐயையோ! அநியாயத்துக்கு புகழ்ச்சியா இருக்கே! என்னால இங்க இருக்கவே முடியலையேங்கிற அளவுக்கு ஆயிரும். இதுதான் தேவன் வைத்திருக்கிற பிளான். அதனால இப்பொழுது தேவையில்லாம பலன ரிலீஸ் பண்ணிறாதீங்க. விட்றாதீங்க. நெனச்சு, நெனச்சு, நெனச்சு என்ன பத்தி இப்படி பேசுறாங்களே, அப்படி பேசுறாங்களேன்னு சொல்லிட்டு விட்றாதீங்க. பலன விட்றாதீங்க. ஏசப்பா எல்லா ஓட்டைகளும் அடைக்கப்பட்டு சிந்தையில அவர்களுடைய எனர்ஜிய, மைண்ட் எனர்ஜிய இழுக்கிற தேவையில்லாத கவலைகள், தங்களுடைய ரெப்புடேஷனை உடைத்து பேசுகிற மனுஷர்களுடைய வார்த்தையை குறித்து இருக்கிற எல்லா கவலைகளும் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினால. எஸ் ஹோலி ஸ்பிரிட், யுவர் காட் ஆஃப் இன்டென்ஷன்ஸ், எங்கள் இருதயத்தின் ஆழத்திருக்கிற எண்ண ஓட்டங்களை அறிந்திருக்கிறவர், எங்க டீப் தாட்டை புரிந்திருக்கிற தேவன் என்னோடு இருக்க, யார் என்னை குறித்து எதை நிறைத்தாலும் அதை குறித்து கொஞ்சம் கூட கவலைப்பட போறதில்லை. ஐ ஜஸ்ட் ரிலீஸ் தெம், ஐ ஜஸ்ட் பிளஸ் தெம். ஆனால் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் ஒருவர், அது நீங்க. அதனால அந்த சாட்சி மெய்யான சாட்சி என்று அறிந்திருக்கிறேன். அதனால நான் ஃப்ரீயா இருக்க போறேன், சந்தோஷமா இருக்க போறேன். நான் யாரை குறித்து எந்த பாரமும் என் இருதயத்துல நான் தங்க விட போறது கிடையாது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்படியே அறிக்கை செய்யுங்க பார்ப்போம். தேங்க்யூ ஜி, காட் இஸ் ஹீலிங் யூ. உங்கள் இருதயத்துல இருக்கிற காயங்கள் ஆற்றப்படுகிறது. உங்க அப்பா உங்களுக்குள்ள இருக்கிறார். உங்க நற்பெயர் என்பது அவருடைய நற்பெயர் அர்த்தம். உங்க ரெப்புடேஷன் அவருக்குள் மறைந்திருக்கிறது. என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்ன சொல்றாரு ஆண்டவர்? உங்களை ஏற்றுக்கிட்டா அவரையே ஏற்றுக்கிற மாதிரியா? சோ உங்களை வேண்டாம் என்று வீணாய் நிந்திக்கிறவர்கள் அவரையே நிந்திக்கிறார்கள் என்று அர்த்தம். அதை அவர் ஹேண்டில் பண்ணிப்பாரு. யூ பெட்டர் பி ஃப்ரீ. கேர் ஃப்ரீயா இருங்க, கவலைப்படாதீங்கன்னு ஆண்டவர் தெளிவா சொல்றார். ஹீல் டேக் கேர், ஹீ வில் டேக் கேர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி. அப்பா நாங்க அவர்களை அறியாமை நிமித்தம் செய்கிறார்கள்னு சொல்லிட்டு நாங்க அவங்களை ரிலீஸ் பண்றோம் ஆண்டவரே. நான் யார் என்று தெரியாததுனால, உண்மை குமார் என்று அறியாததுனால எவ்வளோ பேர் எவ்வளோ பேசினார்கள். அதை குறித்து நீங்க கவலைப்படல, அதுக்காக பதில் சொல்லல, போராடல, உங்க பலனை இழக்கிற அளவுக்கு நீங்க செய்யல ஆண்டவரே. அதே போல நாங்களும் உம்முடைய மாதிரியை ஃபாலோ பண்ணுகிற கிரேஸ், உம்முடைய அடிச்சுவடுகளை ஃபாலோ பண்ற கிரேஸ் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகிறது. அது பரிசுத்த ஆவியினால் உண்டாயிருக்கிறது. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். எங்க பலன் நீங்க தான் ஆண்டவரே. உங்க பிரசன்ஸ்ல இருக்கிறது தான் எங்க பலன். இப்ப கூட நீங்க பேசுற வார்த்தைகள் எங்களுக்கு புரிகிறது. எஸ் எஸ், இங்க பேசுற வார்த்தை, உங்க சத்தம் எனக்கு புரியுது. என்கிட்ட பேசுறீங்கன்னு எனக்கு தெரியுது. இதை விட வேற என்ன வேணும் ஆண்டவரே எனக்கு? நீங்க என் கூட டைரக்டா பேசுறீங்கன்னு எனக்கு புரியுது. என் ஹார்ட்ல அந்த கம்ஃபர்ட் என்னை நிரப்புது. என்னுடைய அப்பா என்னுடைய ஆழத்தை புரிஞ்சுக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி உண்மை நினைச்சு அப்படி ஒரு சந்தோஷம் என்னை நிரப்புகிறது. இதை விட வேற எது என்னை திருப்திப்படுத்த முடியும்? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சரண்டர் மை செல்ஃப். என்னை நான் அப்படியே அர்ப்பணிக்கிறேன். நான் அர்ப்பணிக்கிறேன். உங்களுடைய சமூகத்துல என்ன நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஐ கிவ் மை செல்ஃப். என் குடும்பத்தை நான் அப்படியே சரண்டர் பண்றேன். என்னோட ஊழியத்தை நான் சரண்டர் பண்றேன். என்னுடைய சகலத்தையும் நான் சரண்டர் பண்றேன் இயேசுப்பா. யூ டேக் ஃபுல் கண்ட்ரோல். நீங்க என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க என் வாழ்க்கையில செய்ய என்னை விட்டு கொடுக்குறேன். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தேங்க் பண்ணுங்க பாப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உங்க பிரசன்னம் தான் ஆண்டவரே எனக்கு எல்லாம். உங்க பிரசன்ஸ் தான் எனக்கு எல்லாம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும்
பிரசன்னமே, உங்க பிரசனம்தான் எனக்கு முகவரி. உங்க பிரசனம்தான் எனது தகுதி. உங்க பிரசனம்தான் எனக்கு முகவரி. உங்க பிரசனம்தான் எனது தகுதி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இப்போ உங்க பிரசன்ஸ்ல இருக்கிற நாங்க, அதுதான் ஆண்டவரே எங்க அட்ரஸ், அதுதான் எங்க தகுதி. தேர் வேர் டைம்ஸ் யாருக்காச்சும் ஆண்டவர் சின்ன வயசுல இருந்து நீங்க இந்த வார்த்தை கேட்காம வளர்ந்துக்க வாய்ப்பே கிடையாது. நானும் அப்படி வளரல. நீ எதுக்கும் பிரயோஜனப்பட மாட்டேன், நீ எதுக்கு ஒரு 10 பைசாக்கு நீ பிரயோஜனமா, இப்படியெல்லாம் நீங்க யாராவது வார்த்தையை கேட்டிருக்கீங்கன்னா உங்களை நோக்கி வருகிற வார்த்தையை இப்ப கேட்ச் பண்ணிக்கோங்க. ஏசப்பா சொல்றாரு, ஆண்டவரோட பிரசனம் தான் நம்ம தகுதி, ஆண்டோட பிரசனம் தான் நம்ம முகவரி. அவர் சொல்றாரு, precious, நீ விலையேற பெற்றவள், நீ விலையேற பெற்றவன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. சோ வாட் எவர் வேர்ட்ஸ் யூ ஹவ் கிராஸ்ட், நீ அப்படியே ஒரு ஆளே இல்லைன்ற அளவுக்கு உங்கள் அடையாளத்தை அப்படியே குழி தோண்டி புடைக்கிற வார்த்தைகள் உங்க லைஃப்ல நீங்க கிராஸ் பண்ணி வந்திருந்தா, இப்ப ஆண்டவர் உங்களோட பேசுற வார்த்தை தான் சத்தியம். அதெல்லாம் என்னது, சும்மா பொய், அறியாமையில தெரியாம பேசின வார்த்தைகள் அதெல்லாம். இப்ப ரிசீவ் பண்ணிக்கோங்க பார்ப்போம். நான் யாரு? அவளையேற பெற்றவள், பிரசனத்துல இருக்கிறவள். அது என் தகுதி, அதுதான் என் தகுதிங்கிறது ஏதோ கம்மிங்கிறது இல்ல, அது என் தகுதி. அவ்வளோ ப்ரெஷியஸ் தகுதி அது. ஆண்டோட பிரசனத்துல இருப்பதே ஒரு பெரிய பெரிய பாக்கியம், ஸ்லாக்கியம். ஆண்டோட பிரசன்ஸ்ல இருந்து இப்ப ஜெபிக்கிறேன் பத்தியா. ஸோ ஐம் ப்ரெஷியஸ். ப்ரெஷியஸ்ன்றதால என்ன பண்ணார், அவர் இழுத்து கொண்டார். இஸ் ரியலி புல்லிங் அஸ் டுவர்ட்ஸ் ஹிம்செல்ஃப். அப்படியே நம்ம ஏன்னா மினத்தை சாரும் என் தேவன் ப்ரெஷியஸ், நான் ப்ரெஷியஸ்னு அப்படியே என்னை இழுத்து கொள்ளுகிறார். சோ உணராதவர்கள் தான் வெளியில இருக்க முடியும், புரியாதவர்கள் தான் அந்த எல்லையிலிருந்து வெளியில இருக்க முடியும். சோ அவங்க உங்களை ப்ரெஷியஸ்னு புரிந்து கொள்ளுகிற நாட்கள் வர காத்திருங்க. டோன்ட் பி இன் அ ஹரி, தட் will also happen. அதுவும் நடக்கும், அதுவும் நடக்கும். யா, தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உமக்கு நன்றி. எங்களோடு பேசுகிற தெய்வம், எங்களை உற்சாகப்படுத்துகிற தெய்வம், எங்கள் அடையாளத்தை கட்டி எழுப்புகிற தேவன். எங்கள் சிந்தையில ஒருவேளை இந்த கேட்ட விஷயங்கள், பார்த்த விஷயங்கள், நடத்தின விஷயங்கள், ஜனங்கள் நடத்தின விதத்துல எங்க அடையாளத்தை நாங்க மாத்தி யோசிப்போம். ஆனால் இன்னைக்கு நீங்க எங்களோட பேசின மாதிரி நாங்க ப்ரெஷியஸ், உங்க பிரசன்ஸ்ல இருக்கிற நாங்க ஒவ்வொருவரும் ப்ரெஷியஸ், வெளியேற பெற்றவர்கள், வெளியேற பெற்றவர்கள். எங்க வீட்டு பிள்ளைகள் வெளியேற பெற்றவர்கள், வெளியேற பெற்றவர்கள் ஆண்டவரே. எங்கள் குடும்பம் ப்ரெஷியஸ் ஆண்டவரே. எஸ் ஹோலி ஸ்பிரிட், எஸ் லார்ட். இதை நாங்க யாருக்கும் ப்ரூஃப் பண்ண வேணாம், பட்டி மண்டபம் மாதிரி எதுவும் மாத்தி பாயிண்ட்டுக்கு யாருக்கும் சொல்லி புரிய வைக்க வேண்டியது இல்லை. பிகாஸ் இட் இஸ் ஒரு விஷயத்தை ஏன் ப்ரூஃப் பண்ணணும், அப்படி இல்லையோங்கிற எண்ணம் இருந்தாதான் ப்ரூஃப் பண்ணணும். ஏன் ப்ரூஃப் பண்ணாம அமைதியா இருப்போம்? அது உண்மை, அதனால ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதனால அமைதியா இருப்போம். ஸோ அந்த அமைதி ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் ஆண்டவரே. கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தரும் எங்க லைஃப் டுகெதர்ல we are not going to prove. இதுக்கு மேல நான் ரைட்டு, நான் நல்லதுதான் நினைச்சேன், நான் இப்படி நினைச்சு அதை செஞ்சேன், நான் அப்படி நினைச்சு இதை செஞ்சேன், எந்த விதமான ப்ரூவிங் ஸ்டேட்மெண்ட்டும் எங்க வாயிலிருந்து அப்பா வர வேண்டியது இல்லை. நீங்க எங்களுக்காக சகலத்தையும் செய்யறீங்க, நீங்க எங்களுக்காக பேசுறீங்க, நீங்க எங்களுக்காக சகல சூழ்நிலையும் அலைன் பண்றீங்க. எல்லாரும் புரிகிற விதமாய் நீங்க காரியங்களை செய்யும் போது நான் அமைதலா இருப்பதே எனக்கு நல்லது, அது பெஸ்டா முடியும், சீனெல்லாம் பெஸ்டா முடியும். இசப்பா நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். என் பலனை நான் இழக்க போவது கிடையாது அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுங்க பார்ப்போம். எஸ் ஐ டிசைட், எஸ் ஐ டிசைட் டு ஸ்டே ஸ்ட்ராங். எனக்கு கொடுத்திருக்கிற பலத்தை நான் அப்படியே இழக்க போவதே கிடையாது. எஸ் ஹோலி ஸ்பிரிட். கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்க பேசின வார்த்தைகளையே அப்படியே பிடித்து கொண்டு அதிலேயே நிலைத்திருக்கிற கிருபைகள் எங்களை ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் இசப்பா. நீங்க என் கூட இருக்கிறீங்க, நீங்க எனக்கு எல்லாமா இருக்கிறீங்க, எங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யறீங்க. வேற எங்க போய் நாங்க இதை தேட முடியும் இசப்பா. ஸோ வி ஆர் வெரி வெரி கண்டென்ட் லார்ட். இப்ப திருப்தியா இருக்கிறோம். நாங்க வெளியிலதே ஒண்ணு திருப்திப்படுத்த வேண்டிய அவசியத்துல இல்லாம இருக்கிறோம் ஏசப்பா. அந்த ஸ்டேட்ல எங்களை வச்சிருக்கிறீங்க. உமக்கு நன்றி. உமக்கு எல்லா மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். இந்த கனெக்டா இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், விலையேற பெற்றவர்கள், ஏசப்பாவுடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால மீட்டு கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி நான் பிளஸ் பண்றேன்ப்பா.
இந்த வார்த்தை அவள் இருதயத்தின் ஆழத்துல அப்படியே தங்கி விடட்டும்னு சொல்லி நான் பிளஸ் பண்றேன். என் செய்து முடித்ததற்காக உமக்கு நன்றி. எல்லா மகிமையும் நாங்கள் உமக்கு கொடுக்கிறோம். In Jesus name, amen. 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 So, bless you all. எல்லாரும் எப்படி ஃபீல் பண்றீங்க? சூப்பரா ஃபீல் பண்ண வச்சுட்டார்ல ஏசப்பா. அதான் எப்படி வந்தாலும் பெஸ்ட்டா சூப்பரா நம்ம ஹார்ட்ட, நம்ம ஃபீலிங்ஸ எல்லாத்தையும் டச் பண்ணி மாத்துகிறவர் தான் ஆவியானவர். ஸோ அதனால ஈவினிங் நல்லா ரெஸ்ட் எடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர். டைம் இருந்தா திரும்ப ஒரு முறை கேளுங்க. ஓகே, பிளஸ் யூ ஆல். பை. டேக் கேர்.